ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷ்குட்டி சேனல். எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம இந்த இயரோட ஃபஸ்ட் வீடியோ இனிப்பான கேரட் பாயசம். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். இந்த மாதிரி அரிசி சேர்க்கும்போது பாயசம் நல்லா திக்காகவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அரிசி நல்லா ஊறட்டும். இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு நல்லா சூடானோனையும் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நெய் நல்லா சூடானோனையும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். இது கொஞ்சம் வறுபட்டோனையுமே நம்ம எடுத்து வச்ச காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காஞ்ச திராட்சையை சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சோனையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம கேரட்டை வதக்கிக்க போகிறோம். நான் 1 கப் அளவு கேரட் துருவி எடுத்திருக்கேன். இது ஒரு 2 பெரிய கேரட் அளவு எடுத்துட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நெய்யிலே வதக்கிக்குவோம். இந்த மாதிரி வதக்கும்போது கேரட் நல்லா பச்சை வாசனை மாதிரி வெந்து வரும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அது வதங்கி வரத்துக்குள்ள ஒரு ஜாரில் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துட்டு அந்த தண்ணியே ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கி வந்துருச்சு. பாதி அளவு இதிலையே வெந்துருச்சு. இப்போ நான் எந்த கப்பில் கேரட் அளந்து எடுத்தனோ அதே கப்பால் 1.5 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இந்த அளவு பால் சேர்த்தா தான் இது கரெக்டாக இருக்கும். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த கேரட் நல்லா வேகட்டும். இந்த பால்லே தான் நல்லா வேகணும். நான் கூடுதலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் ஃபுல்லாகவே பால் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் அரைச்ச அரிசி பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கேன். ஏலக்காயும் அரிசியும் அரைச்சது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் வெந்து வரதுக்குள்ளார நம்ம சேர்த்த அரிசியும் நல்லா வெந்து வந்துடும். அப்போது சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு நம்ம சேர்த்த அரிசியும் கேரட்டும் நல்லா வெந்து வரணும். இந்த கேரட் பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி கேட்பாங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு இப்போ நான் எந்த கப் கேரட் எடுத்தனோ அதே கப்பால் 3/4 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன். இந்த 3/4 கப்பு அளவே ஜீனி போதும். இதுவே கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப அதிக ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ஹெல்த்தியான கேரட் பாயசம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா 1 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும்.
இந்த கேரட் பாயசம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போது கேரட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லைட்டாக சில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த கிளைமேட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லதில்லை. அதனால நான் சூடாகவே சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் மேலே கார்னிஷிங்க்கு வச்சுட்டு அப்படியே தர்ஷுக்குட்டிக்கு கொடுக்க வேண்டியதான். தர்ஷுக்குட்டி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தர்ஷுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.